வருகின்ற ஜூலை மாதம் 25ஆம் தேதி நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய பிறந்த நாள், பசுமை தாயகம் நாள் அன்றைக்கு ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம், தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் 100 நாள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தொடங்குவது திருப்போரூர், ஆனால் கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரை அத்துணை மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றேன். அதிலே 10 கோரிக்கைகள். 10 கோரிக்கைகள்னா இது என்ன? இந்த 10 கோரிக்கைகளும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் இதில் இருக்கிறது. 10 வரியில திருக்குறள் போன்று 10 வரிகளில் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பிரச்சனைகளும் கொண்டு வந்துடுவார்கள். உரிமைகள், 10 உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது, மக்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. அதை நிலைநாட்டுவது, அதை செயல்படுத்துவது அரசினுடைய கடமை. I have all rights. It is the duty of the state to enforce my rights. அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏன் இந்த நடைபயணம்? முதல்ல பாத்தீங்கன்னா சமூக நீதிக்கான உரிமை. முதல்ல ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான உரிமைனா இதுல கிட்டத்தட்ட இத பேசணும்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசலாம். அது மட்டும் ஏன்னா எல்லாத்துக்கும் அதுல அடங்கி இருக்கிறது. என்னுடைய கல்வி, என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய மருத்துவம், சுகாதாரம் எல்லாமே சமூக நீதி. எல்லாம் சமூக நீதினா எனக்கு நல்ல கல்வி, நல்ல வேலை, சுயமரியாதையுடன் நான் வாழ வேண்டும், சுயமரியாதையுடன் நான் வாழ வேண்டும், என்னை வாழ வைப்பது, வாழ வைக்க வேண்டும் என்பது மாநில அரசினுடைய கடமை. அரசினுடைய கடமை. பாத்தீங்கன்னா வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை 2வது. மகளிர் எல்லாம் வந்திருக்கிறார். அவங்களுடைய உரிமை என்ன? நான் தைரியமாக இரவில் கூட வெளியில செல்ல வேண்டும். அது எல்லாருடைய கோரிக்கை. எங்க வேணா நான் போகணும், தைரியமா நான் போகணும். வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை. ராத்திரியில போன எவனா குடிச்சிட்டு வந்து கலடா பண்ணுவான், எவனா போய் போதை மாத்திரை போட்டுட்டு தகராறு பண்ணுவான். எத்தனையோ சீற்றங்கள் இருக்கிறது. இப்படி வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தோம் சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில பார்த்தோம், பொள்ளாச்சியில பார்த்தோம், வேலூர் மாவட்டத்தில் பார்த்தோம், என்னென்னமோ பார்த்துட்டு. அப்படி இருக்கிற மகளிருக்கு உரிமை, உங்களுக்கு உரிமை இருக்கிறது. இந்த உரிமையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். நீங்க கேட்கணும் உரிமையை. இந்த உரிமை எங்களுக்கு இருக்கு. அரசியல் சாசனம் இந்த உரிமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த உரிமையை எங்களுக்கு கொடுங்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் தமிழக அரசு கேட்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த நடைபயணம். 3வது வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். இது எனக்கு வேலை கொடுக்கணும், நான் வேலையில இருக்கணும், கௌரவமா நான் வாழணும். இது என்னுடைய உரிமை. இந்த உரிமையை கொடுப்பது தமிழக அரசு கொடுக்கணும், மாநில அரசு கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கணும். ஆனா என்ன பண்றாங்க? இந்த நிலத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் எல்லா நிலமும் பிடிங்கிட்டாங்க. அங்க தொழிற்சாலை, ஃபேக்டரி. அந்த ஃபேக்டரியில உங்களுக்கு வேலை இருக்கா? இந்த பிள்ளைங்களுக்கு வேலை இருக்கா? யாருக்குமே வேலை. படிச்சு 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 சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சும்மா உட்கார்றதுனால்தான் அவன் என்ன பண்றான்? தண்ணி அடிக்கிறான், மாத்திரையை போடுறான், ஏதோ கஞ்சா கிஞ்சா பண்ணிட்டு இருக்கிறான். வேலையில இருந்தா எல்லாம் செய்ய மாட்டான். அந்த உரிமை இருக்கிறது, எனக்கு இருக்கிறது, அரசு கொடுக்கணும். அடுத்தது விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட். விவசாயம் செய்வதற்கு எனக்கு உரிமை, எனக்கு நல்ல உணவு கிடைப்பது என்னுடைய உரிமை. இது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இதெல்லாம் ஏதோ பேசலாம்னு நினைச்சுக்காதீங்க. முக்கியமானது ஒன்னு நம்ம தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளை வைத்து நம்ம பேசுவோம், பெண்களை வைத்து நம்ம பேச போறோம்.
இப்ப உணவு சாப்பிடணும்னா அந்த உணவு பரிமாற்றம் செய்கின்ற சின்ன சின்ன சிற்றுண்டிகள் அவங்களாம் வச்சு நம்ம அவங்களுடைய கஷ்டங்கள் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் நம்ம வச்சு பேச போறோம். மகளிர் வச்சு நம்ம பேச போறோம், எவ்வளவு பிரச்சனை மகளிருக்கு இருக்கிறது. அதே போன்று வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட், இது எல்லாமே சேர்த்து வரும். இவ்வளவு பெரிய ஒரு ரைட் டு டெவலப்மெண்ட் என்னுடைய உரிமை. அதே போன்று அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். இது எத்தனையோ முறை சொல்லிட்டோம். நம்ம இங்க போய் லஞ்சம் கொடுத்து 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 அங்க போய் 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 நேரத்தை வீணாகிடுச்சு. ஒரு சர்டிபிகேட் வாங்கினா லஞ்சம் கொடுக்கணும், நேரத்தை வீணாகணும், திருப்பி திருப்பி அவங்க கிட்ட கொடுத்து அங்க இருந்து இங்க ஃபைல் வருது, இங்க இருந்து அங்க ஃபைல் போகுது, அங்க இருந்து இங்க வருது, இவனுக்கு அவனுக்கு அவனுக்கு இவனுக்கு எல்லாம் கொடுத்து 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 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் இருக்காது. நம்ம ஆட்சியில இது எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். அதே போன்ற கல்வி, நல்வாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு எஜுகேஷன். கல்வி கொடுப்பது அரசினுடைய கடமை, கல்வி பெறுவது என்னுடைய உரிமை. அது இலவசமா தரமான கல்வி பெறுவது என்னுடைய உரிமை, இலவசமா தரமான மருத்துவம் பெறுவது என்னுடைய உரிமை. அதை கொடுக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமை. அடுத்தது மது, போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். மது, போதைப் பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை. அடுத்தது நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். அர்பன் இப்ப எல்லாமே கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போயிட்டாங்க. எல்லாம் கிராமத்தில் விவசாயம் இல்ல, தண்ணி இல்ல, படிப்பு இல்ல, எதுவும் கிடையாது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், இந்தியா லிவ்ஸ் இன் தி வில்லேஜஸ். இந்தியா கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 55 விழுக்காடு மக்கள் இன்னைக்கு நகரத்தில் வாழ் போயிட்டாங்க. நகரத்தில் எந்த வசதியும் இல்லை வாழ்வதற்கு. இல்லப்பா, எனக்கு தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, வாழ்வாதாரம் கிடையாது. சரி, எங்கேயோ சென்னைக்கு போலாம், பொழைச்சிக்கலாம். சென்னைக்கு போய் என்ன பண்றான், பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு எங்கேயோ கூலி வேலை பண்ணிட்டு ஏதோ ஒரு வேலை, அந்த நம்பிக்கையில போறோம். சென்னை போன்ற பெருநகர்களுக்கெல்லாம் சென்று அங்க போயிட்டு அதுதான் அவர்களுக்கு வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. நகர்ப்புற வளர்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு டாபிக். அது அங்கின்ற இருப்பவர்கள், அங்கே செல்பவர்கள், அங்கே சென்று வருபவர்கள் எல்லாத்துக்கும் அவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது. அந்த உரிமை நிலைநாட்ட வேண்டும். அடுத்தது 10வது ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்ட் என்ன, நம்முடைய சுற்றுச்சூழல். இப்போ உங்க வீடு இருக்குது, காட்டி தடிய எங்க இருக்குது வீடு, உன் வீடு கும்பிடிப்புள்ள தான், கும்பிடிப்புள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. உன் வீடு ஜிம்மு போவியா, கையில வச்சுன்னு வாய் தான் இதெல்லாம் பண்ணு, வாய் மட்டும். கும்பிடிப்பூட்டில உன் வீடு, உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க முப்பாட்டன், பூட்டன், பாட்டன் எல்லாம் அங்கதான் வாழ்ந்தாங்க. நீ அங்கதான் வாழ போற. இப்ப திடீர்னு அரசாங்கம் அங்க சிப்காட்டை அறிவிக்கிறாங்க. சிப்காட்டை அறிவிச்சுட்டு தொழிற்சாலைகள் அங்கே தொடங்கி அதுல சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுது. தொழிற்சாலைகள் பிளாஸ்டிக்கை எரிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த அனல் மின் நிலையங்களை உருவாக்கி நிலக்கரியை எரிச்சு போட்டு பண்றது, குப்பையை எரிக்கிறது, குப்பையை பதப்படுறது, அப்படியெல்லாம் நிறைய இருக்குது அந்த கும்பிடிப்பூடியில் இருக்கு. இது அது என்ன பண்ணணும்னா, அரசாங்கம் இத எந்த பாதிப்பு இல்லாம அங்க தொழிற்சாலையில கொண்டு வருவது அரசாங்கத்தினுடைய கடமை. உனக்கு நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல நிலம் அப்படியே இருப்பது உன்னுடைய உரிமை. இதை அரசாங்கம் அதை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. அங்க உன்னோட உரிமை என்னன்னா, காலகாலமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா திடீர்னு அரசாங்கம் இங்க செய்து எனக்கு பாதிப்பு, எத்தனையோ பாதிப்பு வந்திருக்கு. கும்மிடிப்பூண்டி பகுதியில், இந்த பகுதியெல்லாம் எவ்வளவு பாதிப்பு, சுற்றுச்சூழல், நீர்நிலை, காற்று எல்லாம் பாதிப்பு. அதை எனக்கு பாதிப்பு இல்லாமல் வாழ்வதற்கு என்னுடைய உரிமை. இதுதான் இந்த 10 உரிமைகளை நிலைநாட்டி தமிழ்நாடு முழுவதும்
நடைபயணம் செல்ல இருக்கின்றேன். அதற்கு நீங்களும், ஏன்னா இப்போ அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அடுத்தது வரும், செய்தி வரும், எப்படி நீங்க லோகோ போடலாம், எப்படி போஸ்டர் போடலாம், எப்படி சுயவிளம்பரம் செய்யலாம், என்னுடைய ப்ரோக்ராம் எப்படி, எல்லாமே அதிகாரப்பூர்வமா வரும். இப்ப வர செய்திகள்லாம் அவங்கவுங்க போட்டுட்டு இருக்கிறார். அதிகாரப்பூர்வமா எதுவும் வரல, வரும்.